வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 224 காண்போமா? பிருந்தாவனத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டு ஆச்சரியமடைந்த நந்தகோபர் மதுராவில் வசுதேவர் தம்மிடம் பேசிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் தாய் யசோதை கிருஷ்ணரை மடியில் வைத்துக்கொண்டு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். தாய்ப்பாலை குடித்து முடிக்கும் வேளையில் தாய் யசோதை கிருஷ்ணனது அழகிய புன்னகை பூத்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது குழந்தை கொட்டாவி விட்டான். குழந்தையின் வாய்க்குள் முழு ஆகாயம், உயர் கிரக அமைப்பு மற்றும் பூமியும், எல்லா திசைகளிலும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், தீ, காற்று, கடல்கள், தீவுகள், மலைகள், நதிகள், வனங்கள், எல்லா வகையான அசையும் அசையாத ஜீவராசிகள் அனைத்தையும் கண்டாள். குழந்தையின் வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் இருப்பதை கண்ட தாய் யசோதையின் இதயம் படபடவென அடித்து கொள்ள துவங்கியது. ஆச்சரியத்தால் கண்களை மூடிக்கொள்ள விரும்பினாள். பகவானின் இந்த காட்சியை யசோதை விரும்பவில்லை. தாய் யசோதை பாசத்தின் காரணத்தால் குழந்தை ஏதோ நோய்வாய்ப்பட்டுள்ளதால் அற்புதமான பல ஜால வித்தைகளை புரிகிறது என்று நினைத்தாள். ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த பரீட்சித்து மகாராஜன் கதையை தொடர்ந்து கூறும்படி ஸ்ரீ சுகரிடம் வேண்டினார். கர்க முனிவரின் வருகை. பரீட்சித்து மகாராஜனே, யதுவம்சத்தின் குருவான கர்க்க முனிவர் தவ வாழ்க்கையில் சிறந்து விளங்கினார். நந்த மகாராஜனை அவரது வீட்டில் சென்று காணும்படி வசுதேவரால் அனுப்பப்பட்டார். கர்க்க முனி வீட்டிற்கு வந்திருப்பதை கண்ட நந்த மகாராஜன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவரை விழுந்து வணங்கினார். பின் கர்க்க முனிவரிடம் பேசத் தொடங்கினார். முனிவரே, உங்களுக்கு தொண்டு செய்வது என்னுடைய கடமை. உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை எனக்கு கட்டளையிடுங்கள். நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள், பிராமணர்களிலேயே மிகவும் சிறந்தவராவீர். இதனால் அருள் கூர்ந்து என் வீட்டிற்கு வருகை அளித்துள்ள தாங்கள் என் இரு புதல்வர்களின் வேதச் சடங்கை நிறைவேற்ற வேண்டுகிறேன் என்றார். கர்க்க முனிவர் கூறினார், அன்பிற்குரிய நந்த மகாராஜனே, நான் யதுவம்சத்தின் குலகுரு என்பதை உலகறியும். எனவே உமது புத்திரர்களுக்கு வைதீக சடங்கை நான் செய்து வைத்தால் கம்சன் அவர்களை தேவகியின் புத்திரர்களாக கருதுவான். கம்சன் ஒரு பெரிய ராஜதந்திரியும் மகா பாவியுமாவான். தன்னை கொல்லப்போகும் குழந்தை வேறொரு இடத்தில் பிறந்துள்ளது என்பதனை யோக மாயையின் மூலம் அறிந்திருக்கிறான். தேவகியின் 8வது கர்ப்பம் ஒரு பெண் குழந்தையாக இருக்க முடியாது என்பதையும் அறிந்து கொண்டான். வசுதேவருக்கும் உனக்கும் உள்ள நட்பையும் அவன் அறிந்திருப்பதால் யதுவம்ச புரோகிதரான என்னால் இந்த சடங்கு செய்யப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் தேவகியின் புதல்வர்தான் என்று சந்தேகித்து கிருஷ்ணரை கொல்லும் திட்டங்களை அவன் மேற்கொள்வான். பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்றார். நந்த மகாராஜன் கூறினார், அன்பிற்குரிய மா முனிவரே, இந்த சடங்கினை தாங்கள் செய்வதால் கம்சன் சந்தேகப்படக்கூடும் என்று நீங்கள் நினைத்தால் இதனை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். உறவினர்கள் யாரையும் அழைக்காமல் என் வீட்டில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் இரகசியமாக வேத மந்திரங்களை ஓதி 2வது பிறப்பிற்குரிய தூய்மை சடங்கை செய்யுங்கள். ஏனெனில் இந்த சடங்கு மிகவும் முக்கியமானதாகும் என வேண்டினார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், நந்த மகாராஜனால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் எதை செய்வதற்காக கர்க்கமுனி முன்பே தீர்மானித்திருந்தாரோ ஸ்ரீ கிருஷ்ண பலராமனின் பெயர் வைக்கும் சடங்கினை தனிமையான ஓரிடத்தில் செய்து முடித்தார். கர்க்க முனிவர் கூறினார், ரோஹிணியின் மகனான இக்குழந்தை தன்னுடைய குணங்களினால் தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா மகிழ்ச்சியையும் அளிப்பான். எனவே இவன் ராமர் என்று அழைக்கப்படுவான். மேலும் அசாதாரண தேகபலத்தை இவன் வெளிப்படுத்துவான் என்பதால் பலன் என்றும் அறியப்படுவான். அத்துடன் வசுதேவர் மற்றும் நந்த மகாராஜன் ஆகிய இரு குடும்பங்களையும் இணைப்பவன் என்பதால் இவன் சங்கர்ஷனர் என்றும் அறியப்படுவான். பலராமர் உண்மையில் தேவகியின் புத்திரராவார். தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்ட விஷயத்தை கர்க்க முனிவர் நந்த மகாராஜனிடம் வெளிப்படுத்தவில்லை. யதுவம்சம் மற்றும் நந்த மகாராஜனின் வம்சத்தை இணைக்க வந்தவர் என்பதால் சங்கர்ஷனர் என்று பெயரிட்டார். உமது புத்திரரான கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு அவதாரமாக தோன்றுவார். கடந்த காலத்தில் அவர் வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள் என்ற 3 வர்ணங்களை ஏற்றார். இப்பொழுது கருமை நிறத்தில் தோன்றியுள்ளார். இந்த அவதாரங்கள் அனைவரும் கிருஷ்ணனில் ஒன்று கூடி உள்ளனர். இவ்வாறு கூறியதன் மூலம் உனக்கு பிறந்துள்ள குழந்தை பகவான் என்பதை மறைமுகமாக எடுத்து காட்டினார். ஸ்ரீமத் பாகவதம். பிராகயம் வசுதேவஸ்ய க்வசித் ஜாதஸ்த்வாத்மஜக வாசுதேவ இதி ஸ்ரீமான் அபிஜ்ஞாசம் பிரசட்டதே.
பிரதிஷ்டதே. உம்முடைய இந்த அழகான மகன் பல காரணங்களுக்காக முன்பு வாசுதேவரின் மகனாகத் தோன்றினார். எனவே கற்றோர் சில சமயங்களில் இக்குழந்தையை வாசுதேவன் என்றும் அழைப்பர். உம்முடைய இந்த மகனின் உன்னதமான குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப பல நாமங்களும் ரூபங்களும் அவருக்கு உள்ளன. இவற்றை நான் அறிவேன், ஆனால் பொதுமக்கள் இவற்றை அறிவதில்லை. கோகுலத்தைச் சேர்ந்த இடையர்களின் உன்னத ஆனந்தத்தை அதிகரிப்பதற்காக இக்குழந்தை எப்பொழுதும் உமக்கு மங்களம் அருளும் வகையில் இருப்பார். இவரது கருணையால் தான் நீர் எல்லா கஷ்டங்களையும் எளிதில் கடக்கப் போகிறீர். நந்த மகாராஜனே, பகவான் விஷ்ணுவை எப்பொழுதும் தங்களுக்கு ஆதரவாக பெற்றுள்ள தேவர்களுக்கு பிறர்களால் தீங்கிழைக்க முடியாது. அதுபோல எந்த ஒரு நபர் கிருஷ்ணரிடம் பற்று கொண்டுள்ளாரோ அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாவர். இவர்கள் கிருஷ்ணரிடம் பாசம் கொண்டிருப்பதால் கம்சனின் சகாக்கள் போன்ற நண்பர்களால் வெற்றி கொள்ள முடியாது. நந்த மகாராஜனே, உன்னுடைய இக்குழந்தை நாராயணருக்கு சமமாவார். இவரது உன்னத குணங்கள் ஐஸ்வர்யம், நாமம், புகழ் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றில் இவர் நாராயணனை போன்றவர். நீங்கள் அனைவரும் இக்குழந்தையை மிகவும் கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் வளர்த்து வர வேண்டும். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். மன்னனே, நந்த மகாராஜனுக்கு கிருஷ்ணரை பற்றி உபதேசித்த கர்க முனிவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினார். சிறிது காலம் கடந்ததும் சகோதரர்களான ராமரும் கிருஷ்ணரும் தங்களது கரங்களையும் முழங்கால்களையும் ஊன்றி விரஜபூமியில் தவழத் துவங்கினர். இவ்விதமாக தங்களது பிள்ளை பிராயத்து விளையாட்டை அவர்கள் அனுபவித்தனர். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடைய கால்களின் பலத்தால் கோமியத்தாலும் கோஜலத்தாலும் உண்டாக்கப்பட்ட சேற்றில் தவழ்ந்து செல்வதை காண்பதற்கு பாம்புகள் ஊர்ந்து செல்வதை ஒத்திருந்தது. கிருஷ்ணரும் பலராமரும் விரஜபூமியில் தவழ்ந்த பொழுது சலங்கைகளின் ஓசையால் மிகவும் கவரப்பட்டனர். சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இவ்வாறு அவர்கள் வருவதை கண்டதும் கிருஷ்ணனும் பலராமனும் எப்படி தவழ்ந்து செல்கிறார்கள் பாருங்கள் என்று கூறுவது வழக்கம். இதை கேட்டதும் தாங்கள் பின்தொடர்ந்து சென்றது தங்களுடைய தாய்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இருவரும் தங்கள் உண்மையான தாய்களிடம் திரும்புவது வழக்கம். இந்த செயலினை ரோகிணியும் யசோதையும் மிகவும் அனுபவித்தனர். பரீட்சித்து மன்னனே, ராமர் கிருஷ்ணர் இருவரும் மிகவும் குறுகிய காலத்திலேயே தவழும் அவசியமின்றி தங்களது பலத்தை கொண்டு கால்களால் மிகச் சுலபமாக கோகுலத்தில் நடக்கத் துவங்கினர். இடைச்சிறுவர்களுடன் விளையாடத் துவங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் கோபியர்கள் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது. அவர்கள் தாய் யசோதையை அணுகி சுற்றுப்புறத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த லீலைகளை எல்லாம் கூறுவது வழக்கம். இதனை தாய் யசோதை எப்பொழுதும் கேட்டு மகிழ்ந்தாள். அப்படி கோபியர்கள் கூறிய கிருஷ்ணனின் லீலைகளை நாமும் காண்போமா? கோபியர்கள் கண்ணனை பற்றி யசோதையிடம் முறையிடுதல். எங்கள் அன்பு தோழியே யசோதா, சில சமயம் உன் மகன் பசுக்களை கறக்கும் முன் எங்கள் வீடுகளுக்கு வந்து கன்றுகளை அவிழ்த்து விட்டு விடுகிறான். வீட்டின் எஜமானர் கோபப்படும் பொழுது உன் மகன் சிரிக்கிறான். சில சமயங்களில் அவன் ஏதேனும் திட்டம் தீட்டி சுவையான தயிர், வெண்ணெய், பால் ஆகியவற்றை திருடி உண்டு அருந்தி மகிழ்கிறான். குரங்குகள் அங்கு கூடிடும் பொழுது அவற்றிற்கும் அதை பங்கிட்டு கொடுக்கிறான். குரங்குகள் தங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட மறுக்கும் பொழுது அவன் பாத்திரங்களை உடைத்து விடுகிறான். ஏதேனும் ஒரு வீட்டில் திருடுவதற்கு வெண்ணையோ தயிரோ கிடைக்கவில்லை என்றால் அந்த வீட்டில் உறங்கும் சிறு குழந்தைகளை கிள்ளி அவர்களை துன்புறுத்துகிறான். குழந்தைகள் அழத் துவங்கும் பொழுது அங்கிருந்து சென்று விடுகிறான். இவ்விதமாக கிருஷ்ணன் எப்பொழுதும் குறும்புத்தனம் செய்வதிலேயே ஈடுபட்டிருக்கிறான். பாலும் வெண்ணையும் கூரையின் கீழ் உயரமான ஒரு உரியில் இருந்த பொழுது கிருஷ்ணராலும் பலராமராலும் அவற்றை எட்டி பிடிக்க முடியாதபடி இருந்ததால் பலகைகளை அடுக்கியும் உரலை திருப்பி போட்டும் அவற்றை எடுக்க ஏற்பாடு செய்தனர். பானையில் இருப்பதை நன்கு அறிந்து கொள்ள அவற்றில் துளையிடுகின்றனர். கோபியர்கள் தங்கள் இல்லத்தில் மற்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கிருஷ்ணரும் பலராமரும் சில சமயங்களில் ஒரு இருட்டறைக்குள் சென்று வெண்ணெயை திருடுகின்றனர். அவ்வாறு செல்லும் பொழுது அவர்கள் அணிந்துள்ள ஆபரணங்களே அந்த இடத்தை பிரகாசப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. கிருஷ்ணன் குறும்பு செய்யும் வேளையில் வீட்டு எஜமானரின் கையில் பிடிபட்டு விட்டால் அவர் அவனிடம் நீ ஒரு திருடன் என்று கூறி கிருஷ்ணரிடம் பொய்க்கோபத்தை காட்டுவார். ஆனால் பதிலுக்கு கிருஷ்ணனோ நான் அல்ல திருடன், நீங்கள்தான் திருடன் என்று பதிலளிப்பான். சில சமயங்களில் கிருஷ்ணன் கோபம் கொண்டு தூய்மையாக இருக்கும் இடங்களை அசுத்தப்படுத்தி விடுவான். அன்பு தோழியே யசோதா, இப்பொழுது இந்த திருட்டு மன்னன் மிகவும் நல்ல பிள்ளை போல் உன்முன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுவர். கிருஷ்ணன் தன் தாயினால் தண்டிக்கப்படாமல் இருக்க அச்சம் நிறைந்த கண்களுடன் அங்கு அமர்ந்திருப்பதை கோபியர்கள் அனைவரும் காண்பார்கள்.
கிருஷ்ணரின் அழகிய திருமுகத்தை கண்ட அவர்கள் கிருஷ்ணனை தண்டிப்பதற்கு பதிலாக அவனது முகத்தை ஆனந்தமாக பார்த்தபடி அனுபவிப்பர். யசோதையும் இந்த வேடிக்கைகளை கண்டு தன் தெய்வீக குழந்தையை தண்டிக்காமல் சந்தோஷப்படுவாள். மண்ணை அளந்த மாதவன் மண் தின்னுதல். ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற கோப சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவரது எல்லா நண்பர்களும் தாய் யசோதையிடம் சென்று, அம்மா, கிருஷ்ணன் மண்ணை தின்கிறான் என்று புகார் செய்தனர். கிருஷ்ணர் பலமுறை வெண்ணெய் திருடியதை பற்றி புகார் செய்யப்படும் பொழுது தாய் யசோதை கிருஷ்ணனை தண்டிக்கவில்லை. கிருஷ்ணன் தாய் யசோதையின் கோபத்தை தூண்டி கிருஷ்ணரை தண்டிக்கச் செய்வதற்காக மண்ணை தின்றார். கிருஷ்ணரின் நலனில் முழுமையாக அக்கறை கொண்ட யசோதை நண்பர்களால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் கிருஷ்ணனை தண்டிப்பதற்காக கையில் தூக்கி கொண்டாள். தாய் யசோதை தூக்கி கொண்டவுடன் கண்கள் பயத்தால் உடைய கிருஷ்ணனை பார்த்து பின்வருமாறு கூறினாள். அன்பு கிருஷ்ணா, தனிமையான ஓர் இடத்தில் மண்ணை தின்றதாக உன் அண்ணன் பலராமனும் மற்ற நண்பர்களும் உனக்கெதிராக புகார் செய்கின்றனரே. அதற்கு கிருஷ்ணர் பதிலளித்தார். என் அன்பு தாயே, நீங்கள் என்னை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு எனக்கு எதிரான இப்புகாரை செய்துள்ளனர். அண்ணன் பலராமனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். உண்மையாக நான் இதை செய்யவில்லை அம்மா. என் வார்த்தையை நம்புங்கள். கோபப்பட்டு என்னை தண்டிக்காதீர்கள் என்றான். தாயே, நான் மண்ணை தின்னவே இல்லை. எனக்கு எதிராக புகார் செய்யும் என் நண்பர்கள் அனைவரும் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதுதான் சரி என்று நீங்கள் எண்ணினால் நீங்களே நேரடியாக என் வாய்க்குள் பார்த்து சோதித்துக் கொள்ளுங்கள் என்றான். தாய் யசோதை கிருஷ்ணரிடம், நீ மண் தின்னவே இல்லை என்றால் உன் வாயை அகல திற பார்க்கலாம் என்று கூறினாள். யசோதையின் மகனான கிருஷ்ணர் தன் தாயினால் இப்படி கேட்கப்பட்ட பொழுது ஒரு மனித குழந்தையை போன்ற தன் வேலைகளை காட்டுவதற்காக வாயை திறந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக உடையவர். இருப்பினும் தன் தாயின் பாசத்தை அவர் குலைக்கவில்லை. தன் தாயின் உத்தரவுப்படி ஒரு மனித குழந்தையைப் போல அவர் வாயை திறந்து காட்டினார். கிருஷ்ணர் தன் தாயின் உத்தரவுப்படி தனது வாயை அகல திறந்து காண்பித்த பொழுது அவரது வாய்க்குள் அசையும் அசையாத ஜீவராசிகள், விண்வெளி, அனைத்து திசைகள், மலைகள், தீவுகள், சமுத்திரங்கள் ஆகிய அனைத்தையும் யசோதை கண்டாள். மேலும் கிரக அமைப்புகள், நீர், ஒளி, காற்று, ஆகாயம் மற்றும் அகங்காரத்தின் மாற்றத்தால் உண்டாகும் படைப்பு ஆகியவற்றையும் கண்டாள். அத்துடன் புலன்கள், மனம், புலன் உணர்வு மற்றும் முக்குணங்களாலான சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றையும் கண்டாள். ஜீவராசிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயுட்காலம், இயற்கை சுபாவம், கர்மா, பலன்கள், ஆசைகள், அசையும் அசையாத ஜீவராசிகளின் வெவ்வேறு வகையான உடல்கள் ஆகியவற்றையும் அவள் கண்டாள். பிரபஞ்ச தோற்றத்தின் இவ்வளவோ அசைவு அம்சங்களையும் அவற்றுடன் தன்னையும் பிருந்தாவனத்தையும் கண்ட அவள் தன் மகனின் வாய்க்குள் இத்தனை பொருட்கள் ஒன்று கூடும் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. எனினும் அவற்றை கண்டதால் அவள் சந்தேகத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளானாள். இதனையே பெரியாழ்வாரும், வாயுள் வையம் கண்ட மட நல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயச் சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 18. தன் குழந்தையின் வாய்க்குள் இந்த அற்புதத்தை கண்ட தாய் யசோதை இது ஒரு கனவாக இருக்குமோ என்று தனக்குள் விவாதிக்க துவங்கினாள். பிறகு அவள் நினைத்தாள், நான் கனவு காணவில்லை. ஏனெனில் என் கண்கள் திறந்துதான் உள்ளன. உண்மையாக நடப்பதுதான் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் தூங்கவும் இல்லை, கனவு காணவும் இல்லை. அப்படியானால் இந்த தேவ மாயையின் பொய் தோற்றமாக இருக்கக்கூடும். ஆனால் அதுவும் சாத்தியமல்லவே. இவற்றை எனக்கு காட்டுவதால் தேவர்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கக்கூடும்? நான் தேவர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு அற்ப பெண்ணாவேன். என்னை யோக மாயையில் புகுத்தும் சிரமத்தை அவர்கள் ஏன் மேற்கொள்ள வேண்டும்? அதுவும் சாத்தியமல்லவே. ஒருவேளை இந்த காட்சிக்கு என்னுடைய பயம் காரணமாக இருக்குமோ? நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன். நோய்வாய்ப்பட்டு இருப்பதாகவும் தெரியவில்லை. என் மகனின் ஏதோ ஒரு யோக சக்தி தான் இக்காட்சிக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். இக்காட்சிக்கு தன் மகனின் செயல்களையன்றி வேறெதுவும் காரணமல்ல என்று இறுதியில் அவள் முடிவு செய்தாள். பகவானின் அருளால் நிஜமான உண்மையை தாய் யசோதையால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மீண்டும் பரமேஸ்வரரான பகவான் யோகமாயை எனும் அந்தரங்க சக்தியின் வசியத்தினால் அவளை தீவிரமான புத்திர பாசத்தில் ஆழ்ந்து விடும்படி செய்துவிட்டார்.
கிருஷ்ணர் தன்னுடைய வாய்க்குள் பிரபஞ்ச ரூபத்தை காட்டியதை யோக மாயையினால் யசோதை உடனே மறந்து போனாள். கனவு முடிந்ததும் ஒருவன் எல்லாவற்றையும் மறந்து விடுவது போல் தாய் யசோதையும் அச்சம்பவத்தை மறந்து போனாள். இயல்பான பாச உணர்வுடன் கிருஷ்ணனை முத்தமிட்டு மகிழ்ந்தாள். வேதங்கள் உபனிஷதங்கள் அனைத்தின் மூலமாக பரமபுருஷ பகவானின் மகிமைகளை அறிய பயன்படுகின்றன. தாய் யசோதை கிருஷ்ணனை தன் சாதாரண குழந்தையாகவே கருதினாள். ஸ்ரீ கிருஷ்ணரின் வாய்க்குள் விஸ்வரூப தரிசனம் கண்ட தாய் யசோதையின் பேர் அதிர்ஷ்டத்தை பற்றி கேள்விப்பட்ட பரீட்சித்து மகாராஜன் சுகதேவரிடம் வினவினார். பிராமணரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராய் தாய் யசோதையின் முலைப்பால் பருகப்பட்டது. பரவச அன்பில் இத்தகைய பூரணத்துவத்தை அடைய தாய் யசோதையும் நந்த மகாராஜனும் கடந்த காலத்தில் எத்தகைய புண்ணிய செயலை செய்தனர் என்று கேட்க, இதற்கு ஸ்ரீ சுகர் கூறப்போகும் பதிலினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 225 காண்போமா? நன்றி, வணக்கம்.